லாஸ்ட் டைம் என்னத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் நாங்கள் ஞாபகம் இருக்கா? ஓ, என்னத்தை பற்றி? மைய முறை வழி அலகு பற்றியும் அது அந்த சிபி உண்ட முக்கிய பகுதிகள். அதாவது நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தது சிபியூவை பற்றி பார்த்தோம். சிபியூ அதாவது மைய முறை வழி அழகு. நான் என்ன சிபியூ ஒன்றே காய்ச்சிட்டு போகிறேன்னு சரியா? உங்களோட விளங்க தானே மைய முறையோட சிபியூ? ஓ, சரியா? சிபியூ சிபியூண்டா சிபியூண்டா என்ன முதல் அது என்ன அதோட கிடக்குன்னு சொல்லுங்க. சிபியூண்டா வழங்கப்படுற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தொழிற்பட்டு தரவுகளை முறைவழிப்படுத்தும் இலக்க முறை சுற்றுதான் மையம். அதாவது வழங்கப்படுற தரவுகளை ஒரு முறைவழியாக்கம் செய்து முறைவழிப்படுத்தி முறைவழிப்படுத்துகிற ஒரு சுற்று முறைவழிப்படுத்தி தகவலாக தாரது தான் ஒரு முறைவழிப்படுத்துகிற ஒரு இலக்க முறை சுட்டு தான் வந்து இது யாரு? சிபியு. சரியா? இலக்க முறை சுட்டு தான் சிபியு. இவர்கிட்ட இவர் எங்கே இருப்பாருண்டா இந்த நாங்கள் சிஸ்டம் யூனிட்னு சொல்கிற முறைமை அளவுக்குள்ள ஒரு போட் இருக்கும். அந்த போட் தாய்ப்பழ மத போட் இருக்கும். அந்த மத போட்டில் வந்து இந்த சிபியு பொருத்தப்பட்டு சரியா? அது வந்து நாங்கள் அண்டை பார்த்ததுல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் சிபியூன்னு முக்கிய பகுதிகள் பார்த்தோம். சிபியூ பிரதான தொழில் பார்த்தோம். பிரதான தொழில் தான் வந்து என்னது? பிரதான தொழில் என்னது? அந்த கணினி செய்திகள்ல சேமிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை நடைமுறைப்படுத்தும். சேமிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை நடைமுறைப்படுத்தும். சரியா? அது முக்கிய பகுதிகளாக பார்த்தோம். எண்கணித தர்க்க அலகும் கட்டுப்பாட்டு அலகும் எண்கணிதத்திற்கு அலகு. அடுத்தது கட்டுப்பாட்டு அலகு சியு. அடுத்தது ஏனைய பணிகள் உண்டோ பார்த்தோம். அடுத்த அலகுக்கு பேர் நினைவக பதிவகங்கள். ஏனைய பணிகள் என்று நான் சொன்னது கட்டுப்பாட்டு அலகு ஏனைய பணிகள். என்ன நடக்குது? அண்டைகளில் நோட்ஸை சும்மா பிளைண்டா வாசிக்கிறீங்க என்ன விளங்காம. நாங்க அன்னைக்கு எழுதினது கட்டுப்பாட்டு அலகுக்குள்ள பாயிண்ட்ஸ் எழுதினது. யோசிச்சு பாருங்க. கட்டுப்பாட்டு அலகுல முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து நினைவக அறிவுறுத்தல்களை பெற்று அவற்றை குறுநீக்கம் செய்து நிறைவேற்றுதல். மற்றது கணினி இணைக்கப்பட்டுள்ள அந்த அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதினாங்க. அடுத்த மூன்றாவது பாயிண்ட் எழுதினதுதான் வந்து ஏனைய பணிகள். ஏனைய பணிகள் ஒரு பகுதி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இல்ல அதுக்குள்ள மறந்தாச்சு என்ன முக்கிய 3 பகுதி என்று சொல்லி நான் சொல்லி நினைவக பதிவகங்கள் வேலை என்று உடனே விளங்கப்படுத்திட்டேன். நோட்ஸ் சரி. ஆனா நீங்க என்னன்னா இப்ப நினைவக பதிவகங்களே மறந்து வைக்கிறீங்க. இது சிபியூன்னு சொல்லி உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இப்படி நான் படமெல்லாம் கிளி காட்டினா ஞாபகம் இருக்கோ? சிபியூக்குள்ள ஒரு விஷயம் வந்து ஏஎல்யூ, அடுத்த விஷயம் வந்து சியு, அடுத்த விஷயம் வந்து மெமரி ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதினாங்க. ஞாபகம் இல்லையா? அப்ப ஏனைய பணிகள் சொல்றீங்கம்மா? கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம ஏனைய பணிகளுக்கு நாங்க பார்த்தது வந்து கட்டுப்பாட்டு அலகுக்கு வந்து வேற என்னென்ன பணிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சொன்னாங்க. மேல எழுதின 2 பாயிண்ட்ஸையும் தவிர வேற என்ன பணிகள் கட்டுப்பாட்டுல செய்யுமோ அதைத்தான் ஏனைய பணிகள் தான் எழுதினான். சரியா? அது விளங்குதா? அதோட குழம்ப வேண்டாம். சரியா? சரி, இதுக்குள்ள வந்து அடுத்ததான் நாங்க பார்த்தது வந்து ஏஎல்யூண்டா என்ன? ஏஎல்யூண்ட பணிகள் என்னன்னு பார்த்தோன்னா ஏஎல்யூண்ட பணிகள் என்னென்ன? கணித மற்றும் தர்க்க செயற்பாடுகளை மேற்கொள்றது. கணித மற்றும் தர்க்க செயற்பாடுகளை மேற்கொள்வதுதான் இவற்றை முக்கியமான வேலை. சரியா? கணித மற்றும் தர்க்க செயற்பாடுகளை கணித செயற்பாடுகள் ரெண்டும் தான். கணித செயற்பாடுக்கு உதாரணம் என்ன? கூட்டல், பிரித்தல், கழித்தல், பெருக்கல். கூட்டல், பிரித்தல், கழித்தல். தர்க்க செயற்பாடுக்கு உதாரணம் ஒப்புடுறது, பெரிய சிறித பாக்குறது. ஒப்புறதுதான் பெரிய சிறியது பாக்குறது. ரெண்டே நம்பர் ஒப்பிட்டு பெரிய சிறிதான்னு பாக்குறது. சரியா? ஒப்புறது வேற பெரிய சிறிது பாக்குறது வேற இல்லையா? அது 2 பேரை ஒப்பிட்டு 2 5 ஒப்பிட்டுத்தான் எது பெருசுன்னு சொல்லி எது பெருசு பார்க்கலாம். சரியா? அடுத்தது வந்து சியு கண்ட்ரோல் யூனிட்.
யூனிட் பணிகள் என்னன்னு பார்த்தாங்க. ஆஹ் ஆஹ் அறிவுறுத்தல்களை கண்ட்ரோல் யூனிட் பணி பெற்று என்ன வேலை? கண்ட்ரோல் யூனிட் வேலை என்ன? அறிவுறுத்தல்களை பெற்று நீங்க நோட்ஸை வாசிக்க குறிநீக்கம் வேணாம், உங்களுக்கு என்ன விளங்கினதோ அதை சொல்லுங்க. நோட்ஸை வாசிக்க வேணாம் நெஞ்சு. உங்களுக்கு என்ன விளங்கினது அன்றைக்கு அதை சொல்லுங்க. நோட்ஸை வாசிக்கிறதுக்கு என்ன சொன்னா பேச முடியாது. நீங்க போய் பார்த்து வாசிக்க போறீங்க, ஒரு பேச முடியாது. உங்களுக்கு என்ன விளங்கினது? கட்டுப்பாட்டில் என்ன செய்யணும்னு அன்றைக்கு சொல்லி தந்தேன், என்ன விளங்கினது அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பாயிண்ட். வேலையை கட்டுப்படுத்தி செய்கிற அதாவது இப்போ நாங்கள் நினைவகத்தில் ஏற்கனவே அறிவுறுத்தல்களை சேவ், அது மெமரி நினைவகத்தில் அறிவுறுத்தல்களை ஏற்கனவே சேவ் பண்ணியிருப்போம். அந்த அறிவுறுத்தல் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 01, அதாவது சிபியூக்கு 01 தான் தெரியும். அந்த 01ல் இருக்கும். அதை வந்து குறிநீக்கம் செய்து அந்த அறிவுறுத்தலை வாங்கி குறிநீக்கம் செய்து அந்த அறிவுறுத்தலை நிறைவேற்ற போகுது. சரியா? அதோட ஒப்படைக்க அடுத்த விஷயம், இந்த கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்டுள்ள மென்பொருட்கள், ஹார்ட் டிஸ்க், அது இப்போ மவுஸ் இஞ்சால பக்கம் இணைச்சிருப்போம், இஞ்சால பக்கம் கீபோர்டு இணைச்சிருப்போம், இஞ்சால பக்கம் ஸ்க்ரீன் இணைச்சிருப்போம். இந்த ஹார்ட் டிஸ்க் இந்த சிபியூவோட இந்த பக்கம் இன்னொரு விஷயத்தை இணைச்சிருப்போம். இப்போ இவை எல்லாத்தையும் வந்து இவை எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துகிற வேலை, இவைக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷனை பில் பண்ணுறது. இப்போ இவைக்கு கம்யூனிகேஷன் அதுதான் வந்து 2வது பாயிண்ட்ல இணைக்க பாருங்க. என்ன கணினிக்கிடையே இணைக்கப்பட்டுள்ள மென்பொருட்களிடையே தொடர்பாடல் மற்றும் செய்வனி கட்டுப்படுத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்வது. இப்போ நீங்கள் எனக்கு அப்படி சொல்லாட்டினால இப்படி விளங்கிக் கொள்ளுங்க. எப்படி விளங்கிக் கொள்றீங்கன்னு சொன்னால் சரி. சரியா? இப்போ அது கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த ஹார்ட்வேராக இருக்கலாம், இந்த சாஃப்ட்வேராக இருக்கலாம், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. சரியா? ஏனைய பணிகள்னு சொல்லி வேறு என்ன வேலையை சொன்னாங்க இவர் செய்கிற வேலையுண்டு? உள்ளீடு வெளியீடு அந்த தரவு கட்டுப்பாடு, அதாவது உள்ளீடு வெளியீடு போன்றவற்றை கட்டுப்படுத்துறது. சரியா? உள்ளீடு வெளியீடு போன்றவற்றை கட்டுப்படுத்துறது. அடுத்தது சரியான நேரத்துக்கு தரவுகளை அனுப்புறது. அதாவது கேட்கப்படுற நேரத்தில் இப்போ 8 மணிக்கு சொன்னோம்னா 8 மணிக்கு அனுப்பணும். என்ன 9 மணிக்குன்னா 9 மணிக்கு அனுப்பணும். இந்த சரியான நேரத்தில் தரவுகள் அனுப்புதான்றது கன்ஃபார்ம் பண்ணுறதே தேவை. அனுப்புறதை நான் பார்த்துக்கலாம், கன்ஃபர்மேஷன் வேலையை பார்ப்பேன். அடுத்தது அந்த சமிக்ஞைகள் கிடைக்கிற இது உரிய சமிக்ஞைகள் போகுதான்றதை அது சரியா போகுதா, வெற்றிகரமாக போய் சேருதான்றதை அது செக் பண்ணிக்கொள்ளும். அடிக்கடி போய் சேருதா போயிட்டுதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுவேன். சரியா? பாடமாக்க வேணாமா, விளங்கி கொள்ளுங்க. பாடமாக்குறதால ஒரு பெரிய சொன்ன நீங்கள் மறந்துடுவீங்க அடுத்த நாளைக்கு. விளங்கி கொண்டாதான் கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்தது சப்ஹெடிங்கை போடுங்க. 3வது விஷயம். 1வது விஷயம் பார்த்துட்டோம், ஏஎல்ஜி பார்த்துட்டோம், ஏஎல்ஜி பணிகள் எல்லாம் பார்த்துட்டோம். 2வது விஷயம் கண்ட்ரோல் யூனிட் சிஇ பார்த்துட்டோம், அவர் பணிகளை பார்த்துட்டோம். எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்த வகுப்பில் கேள்வி மாதிரி கேட்பேன், ஞாபகம் வச்சு சொல்லணும். பார்த்து வாசிச்சதுக்கும் நீங்கள் விளங்கி சொல்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் விளங்குமே. 3வது விஷயம் நினைவக பதிவாங்க. 3வது விஷயம் நினைவக பதிவு பண்ணுறது ஞாபகம் இருக்கா? நினைவக பதிவகங்கள், மெமரி ரெஜிஸ்டர்ஸ். இவர் என்ன செய்வார்ன்றதான் இன்றைக்கு நான் லைட்டாக உங்களுக்கு சொன்னேன். என்ன செய்வார் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாங்க கொடுக்குற தரவுகளை வந்து அந்த நினைவு வைக்கிற மெமரி பண்ணி வைக்கிறது. பேரை வச்சு கொண்டு சும்மா சொல்லக்கூடாது. நான் அன்றைக்கு தெளிவாக சொன்னேன். பேசிக்க சொல்லுங்க அப்போ எனக்கு. அதாவது இவர் என்ன செய்வாருண்டா, நாங்கள் இப்போ எங்களை கம்ப்யூட்டரில் எல்லா விஷயங்களும் கொடுக்குறோம். அதான் நீங்கள் பேரை வச்சோன்னு நினைவக மட்டும் வச்சுக்கொண்டு சும்மா சொல்கிறீங்க. நான் அன்றைக்கு சொன்னேன், நான் அப்படி பாருங்க, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொன்னால் அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் தான் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட பிரதான மெயின் ரேம் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டோரேஜ். சரியா? வேற வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு பெரிய மெமரியாக இருப்பேன். உங்கள் எல்லா கம்ப்யூட்டரையும் எடுத்தாலும் ஹார்ட் டிஸ்க் தான் வந்து பெரிய மெமரியாக இருப்பேன். இவரில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சைடில் படங்கள் இருக்கலாம், இன்னொரு சைடில் வீடியோஸ் இருக்கும், இன்னொரு சைடில் ஆடியோஸ் இருக்கும், இன்னொரு சைடில் இந்த லெட்டர்ஸ் இருக்கலாம், எழுத்துக்கள், மற்றது வேர்ட்டில் செய்கிற வேலைகள், கடிதங்கள், மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில்
எக்ஸல் ஃபைல்கள் இருக்கும், அது நாங்கள் எக்ஸலில் செய்த வேலைகள் இருக்கும், மார்க்ஸுகள் அது இது இருக்கும், இன்னொரு இதில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்திருக்கும் அதுகள் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். அதில் இப்போ நான் உதாரணத்துக்கு எக்ஸலில் தான் நான் இப்போ வேலை செய்ய போகிறேன். சரியா? இப்போ நான் எக்ஸலில் வேலை செய்ய போகிறேன்டா எனக்கு இது எல்லாமே தேவையா? இல்ல. இது எல்லாமே தேவையில்லை. அப்போ இது எல்லாமே தேவையில்லைன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணி இந்த எக்ஸலுக்கு தேவையான விஷயத்தை எங்கே எடுக்கணும்னு சொன்னால், நான் அப்போ தம்பிக்கு ஒரு விஷயம் சொன்னேன், பிரதான நினைவகம் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பிரதான நினைவகம். அப்போ ஒன்று சொன்னா ஞாபகம் இருக்கா? முதன்மை நினைவகம். 6ஆம் ஆண்டுல அது படிச்சிருக்கோம் நீங்க. நான் 6ஆம் விஷயம் பார்க்க ஞாபகம். அந்த விஷயத்துக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இவருக்கு எடுப்பார் முதல்ல, கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து இந்த ரெம்முக்கு எடுப்பார். பிரதான நினைவகத்தை ரெம்னு சொல்ற ஷார்ட்டாக இந்த ரெம்முக்கு எடுப்பார். சரியோ? இந்த ரெம்லையும் நிறைய வந்துடும். ரெம்மில் வந்து இப்போ இந்த எக்ஸல் சம்மந்தமாக இப்போ ஒரு 50 மார்க்ஸ் இருக்குன்னு சொன்னால் 50 மார்க்ஸையுமே இந்த ரெம்முக்கு ஏற்றிடுவார். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய போகிறது 30 + 20 ஒரே ஒரு கூட்டம் தான் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, 90 மார்க்ஸ் ப்ளஸ் 70 மார்க்ஸ் இதை தான் இப்போ செய்ய போகிறீங்கன்னா இந்த ரெம்மில் இருந்து இந்த நினைவக பதிவகம் இந்த ரெஜிஸ்டருக்கு வேற ரெண்டையும் எடுப்பேன். விளங்க வித்தியாசம் என்னண்டு? ஆமா, விளங்காட்டி சொல்லுங்க. உங்களுக்கு விளங்க என்ன தெரியுது? விளங்குதா? என்ன விளங்க சொல்லுங்க. ரெஜிஸ்டருக்கு எந்த டேட்டா வரும்? எந்த தரவு வரும்? எக்ஸல்ல நாங்கள் பிரதான நினைவகத்துல நாங்கள் எக்ஸல் சரி நான் சொல்றது கேளுங்க, விளங்காட்டி சொல்லுங்க. ஹார்ட் டிஸ்கில் வந்து எல்லா டேட்டாவும் இருக்கும். இப்போ பல வகையான டேட்டா இருக்கு. இப்போ நான் எக்ஸலில் தான் வேலை செய்ய போகிறேன்னா ஹார்ட் டிஸ்கில் இருந்து இந்த பிரதான ரெம்முக்கு எக்ஸல் சம்மந்தப்பட்ட அந்த டேட்டா மட்டும் வந்துடும். சரியா? ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரெம்முக்கு வந்துடும். இப்போ இவ்வளோ டேட்டாலேருந்து இப்போ கொஞ்சம் ஷார்ட் ஆகிட்டா இல்லையா? கொஞ்சம் வந்துட்டா இல்லையா? எங்களுக்கு தேவையான விஷயம் வந்துடும். ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரெம்முக்கு வந்துடும். இப்போ எக்ஸல்லே வந்து ஒரு 50 வெட்ட மார்க்ஸ் இருக்குண்டா 50 வெட்ட மார்க்ஸ் நிறைய இருக்கு. எப்படி ஒரு 70 80 ரெண்டு லைனாக போகும். இது கணித பாடத்துக்கு மார்க்ஸ், விஞ்ஞான பாடத்துக்கு மார்க்ஸும் 70 80 60 30 40 சொல்லி லைனாக போய் கொண்டு இப்போ எக்ஸ்டெண்டட் ஹவர் இது வைன்னு சொல்லி 50 வெட்ட மார்க்ஸ் இருக்கு. சரி, 50 வெட்ட மார்க்ஸ் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் வெட்ட இந்த 90 70 மட்டும்தான் கூட்டணும்னு சொன்னால் இப்போ இவ்வளோ மக்களுக்கு அவசரம் இல்லை தானே? இவ்வளோ அவசரமா இல்ல. அப்ப ரெஜிஸ்டருக்கு வந்து அது நினைவக பதிவத்துக்கு வந்து இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்து போடும். இந்த ரெண்டு தேவையான ரெண்டை மட்டும் இவருக்கு எடுப்பேன். இப்போ அடுத்த ஸ்டெப்லயே இதை கூட்டணும்டா, இந்த 70 இந்த 80 கூட்டணும்டா ரெஜிஸ்டர்ல ஆள் மாறி இது மாதிரி 70 80 மாறிடும். நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு விளையாடி சொல்லுங்க, சொல்றேன். அந்த 70 80 வந்து விலங்கிலன்னு சொல்ல விலங்கிலன்னு சொல்லலாமா, பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸல் சம்பந்தமான நிறைய சரியா? இதுல வேற கணித பாடம் மார்க்ஸ் 70 50 40 30 இருக்கு. சரியா? இப்போ இங்கே டோட்டல் இருக்கு. சரியா? இப்போ ஒடி எல்லாத்தையும் கூட்டம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே கூட்டிக்கொண்டு போகும். முதல் இதை கூட்டும், அடுத்த இதை கூட்டும், அடுத்த இதை கூட்டும், இப்படி தானே போகும். அது சரியா? முதல் ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரெம்முக்கு இவ்வளோ தெரிஞ்சு உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரெம்முக்கு பிரதான நினைவகத்துக்கு ரெம்னா பிரதான நினைவகம் உங்களோட பிரதான நினைவகத்தை நான் ரெம்மை சொல்றேன். அதுக்கு இந்த இவ்வளோ ஃபுல் மார்க்ஸையும் எடுத்துரும். ஓகே, அது கிளியரா? சரியா? அடுத்தது இப்போ முதல் தரமா இதை தான் கூட்ட போறேன்டா, இந்த இதையும் கூட்ட போறேன்டா. இந்த ரெம்மில் இருந்து ரெஜிஸ்டர் வந்து நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்குமா அதுக்கு? சரியா? பிரதான நினைவக பதிவகங்கள்ல தான் இருக்கு கணக்கு இருக்கும். அதுல ஒரு ரெஜிஸ்டர் வந்து இந்த 90 எடுத்துருவார்,
இன்னொரு ரெஜிஸ்டர் வந்து இந்த 70 எடுத்துருவேன். விளங்குதா உங்களுக்கு? ஓ சரியா? இன்னொரு ரெஜிஸ்டர் வந்து இதில் கூட்டணும்ன்ற விஷயத்தை இன்னொரு ரெஜிஸ்டரில் போட்டிருப்பாங்க. சரியா? கூட்டி இன்னொரு ரெஜிஸ்டரில் 160 போடுவாங்க. விளங்குதா? ஓ சரியா? இவர் வந்து ரெஜிஸ்டர் வந்து சின்ன சின்ன ரெஜிஸ்டர் நிறைய இருப்பினோம். இவ வந்து குயிக்கா கேட்குற விஷயத்த கொடுப்பினோம். இப்ப இந்த ரெஜிஸ்டர்ல இந்த விஷயம் கூட்டுப்பட்டு முடிஞ்ச உடனே இவரை வந்து இவர் ரம்முக்கு அனுப்பிட்டு இந்த 160 ரம்முக்கு அனுப்புவார், அல்லது இவரே வச்சிருப்பார். சரி, அது நிறைய வேலையை பொறுத்து. சரியா? நிறைய என்று சொன்னா ரம்முக்கு அனுப்பிடணும். ஒரு கொஞ்சம் தான் செய்ய போறோம்னா இவரே வச்சிருப்பார். சரியா? இந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு ஸ்டெப்புக்கு ஆள் வந்துடும். இந்த இது சார் கலைக்கிற விட்டு விட்டு வருது. முடிஞ்சுதானே? வேலை முடிஞ்சுதானே? ஓகேயா? சார் இதோட கலைக்கிற கதை விளங்கி விட்டு நமக்கு. விட்டு வருது. ஆமா, இன்டர்நெட் இஷ்யூ நினைக்கிறேன். கடைசியா இது நான் சொன்னது விளங்கினது. இப்பயும் விட்டு விட்டு அந்த வருது. தேவையான கொஞ்சம் விஷயம் வேண்டா ரெஜிஸ்டர்ல வச்சுக்கணும் இல்லாட்டிடுறாங்க. ஓகே. அப்ப இப்ப இதுல 90 70 அனுபவம் இருந்தது. ஓ இப்ப இந்த வேலை முடிஞ்சுது. முடிஞ்சோடனே இந்த 90 70 விட்டுட்டு அடுத்தது செய்ய வேண்டிய ஆளை இவர் எடுத்துருவேன். இந்த நினைவக ரெஜிஸ்டர்ன்றது நினைவக பதிவாம இவர் எல்லாமே நினைவக பதிவாங்க. சரி, அந்த வட்டம் எல்லாமே. சரியா? அடுத்த ஆள் எடுத்துரும். 80 60 அடுத்த ஆள் எடுத்துரும். இந்த வேலை கூட்டலானே. இப்ப அடுத்த இடத்துக்கு 140. சரியா? இதை வந்து இன்னொரு நினைவக பதிவத்துக்கு 160 அனுப்பிடும். கொஞ்சம் சொன்னா இவர் வந்து 140. இப்ப இவர் முடிஞ்சோடனே இவரை இன்னொரு நினைவக பதிவத்துக்கு அனுப்பிட்டு இந்த 70 50 வச்சிருப்பேன். இந்த 70 50 இங்க வந்துடும். இப்ப 70 50 வந்துடும். கூட்டல் இருக்கும். இங்க வந்து அடுத்த 120 வரும். விளங்கிட்டா? இப்ப நினைவக பதிவு மெயின் இருக்குன்னு விளங்கிட்டா? ஓ ஏன் இப்ப ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எல்லா டேட்டாவையும் குயிக்காக எடுக்கலாது. எங்க ஹார்ட் டிஸ்க்ல நிறைய இருக்கு. நிறைய டேட்டா இருக்கு. குயிக்காக எடுக்கலாம். அப்ப அவேரை வந்து ரேமுக்கு அனுப்புவோம். ரேமுக்குள்ளேயுமே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் டேட்டா இருக்கு. நிறைய ஒரு ஒரே விஷயம் நாங்கள் செய்யற வேலையில டேட்டா இருக்கு. அதுல இருந்து இன்னும் குயிக்காக எடுக்கிறதுக்கு தான் இந்த நினைவக பதிவகங்கள் இருக்கு. விளங்கிட்டா இப்ப? ஓ சரியா? அப்ப இந்த நினைவக பதிவகம் என்ன எழுதுங்க? இவருடைய பிரதான செயற்பாடு என்ன எழுதுங்க? நினைவக பதிவகம் ஹெடிங் எழுதி கொள்ளுங்க. ஹெடிங் போட்டீங்களா? நினைவக பதிவகம். ஓ சரி, அதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. விளங்காட்டி கேட்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லையா? கேட்காம விட்டுட்டு பிறகு வந்து நோட்ஸை மட்டும் வாசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரியா? எழுதுங்க இதுக்குள்ள. இதன் பிரதான செயற்பாடு பிரதான செயற்பாடு மெயின் செயற்பாட இந்த பிரதான செயற்பாடுண்டா சிபியு பயன்படுத்தும் இப்ப பயன்படுத்தும் கரண்டா சிபியு பயன்படுத்தும் தரவுகள் கைகளை விளங்குதே, விளங்காட்டி சொல்லுங்க. ஓ விளங்கு. தரவுகள் அறிவுறுத்தல்கள் சொன்னா இல்லை அந்த இந்த இப்போ 90 ஒரு ரைஸாக வச்சிருக்கும், 70 இன்னொரு ரைஸாக வச்சிருக்கும். இந்த அறிவுறுத்தல் இந்த கூட்டல் என்ன அதை இன்னொரு ஆள் வச்சிருப்பார். விளங்குது? சரியா? அதான் அந்த அறிவுறுத்தல தரவுகள் அறிவுறுத்தல்கள் மற்றும் இடைநிலை வரிவிளைவு. அப்படின்னு என்ன இடைநிலை வரிவிளைவுண்டா? இடைநிலை வரிவிளைவுண்டா என்ன தெரியுமா தெரியாதா? இடைநிலை வரிவிளைவுண்டா என்னடா? இப்ப இப்போ கூட்டல் நிறைய கூட்டல் தான். இப்போ 160 140 நிறைய நிறைய வருது தானே. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முதல். ஓ அப்ப அவை தான் இடைநிலை வரிவிளைவுன்றது. இப்போ இவற்றை கூடுதல் வந்து 160, இவர் 140, இவர் 120, இவர் 90. இப்ப இந்த எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் ஒரேடி அவங்களுக்கு அவுட்டா தரலாம் வழியால. ஓ அப்ப இது செய்து கொண்டு கேட்க இவர் வந்து என்ன இடைநிலையில நிக்கிற ஒரு அவுட்புட். இடைநிலையில இருக்குது அவுட்புட் இடையில நிக்குது. இடைநிலை வரிவிளை வரிவிளை வந்து அவுட்புட் அது என்ன இடைநிலை வரிவிளை என்ன. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இது செய்து கொண்டு கேட்க இந்த ஸ்டெப் செஞ்சு கொண்டு கேட்க இவர் ஒரு இடைநிலை வரிவிளை. விளங்குதா? சார் கலைக்கிற விளங்கிடுங்க. அதாவது இப்ப இவரை செய்து முடிச்சுட்டார். சரியா? இவரை செய்து முடிச்சு ஒரு ரெஜிஸ்டர்ல போட்டார், ஒரு நினைவக பதிவகத்துல போட்டுட்டார். சரியா? இவரை செய்து முடிச்சுட்டு இவரை செய்து ஒன்று கேட்க இவர் வந்து ஒரு ஆள்ல இருப்பார்.
அப்ப ஓ இவர் வந்து அந்த இடத்துல ஒரு இடைநிலை. இவரை முடிச்சு எல்லாரையும் முடிச்சு தான் உங்களுக்கு அனுப்பலாம் ஒரேடியா. ஓ அப்ப இவரை முடிச்சு கொண்டு கேட்க இவர் இடைநிலைங்கிற ஒரு வரிவிளைவு. இப்ப இவரை செய்து கொண்டு கேட்க இவர் வந்து இடையில இருக்கிற இன்னொரு வரிவிளைவு. அது விளங்குதா? ஓ அவன் இதை செய்து கொண்டு கேட்க இந்த 120ன்றது இன்னொரு இடைநிலை வரிவிளைவு. விளங்குதா? ஓ சரியா? அதான் வந்து சிபியு பயன்படுத்துகிற தரவுகள், அறிவுறுத்தல்கள் மற்றும் இந்த இடைநிலை வரிவிளைவு போன்றவற்றை போன்றவற்றை தற்காலிகமாக சேமித்து வைத்தல். அதான் இவற்றை பிரதான தொழில். பிரதான செயற்பாடு. தற்காலிகமாக சேமித்து வைத்தல். ஏன் தற்காலிகமாக? அந்த இப்ப நவீன காலத்துல வந்து நவீன காலமா? என்னம்மா இவ்வளவு நேரம் சொல்றேன் நவீன காலம் மட்டும் சொல்றீங்க? தற்காலிகம்டா. இட தற்காலிகம்டா என்ன? தற்காலிகம்டா என்ன? இப்ப நடக்கிற தற்காலிகம்னா டெம்பரரி, அதாவது பெர்மனண்டா இல்லாம டெம்பரரியா வச்சிருக்கிறது தான் என்ன சொல்றது? தற்காலிகம்னு தற்காலிகம் சொல்றது. இப்ப என்ன? ஏ- ஏன் இப்ப வந்து இதுல சொன்னா தானே? இதுல பாருங்க, இவரை முதல் 90 வச்சிருப்பார், 90 70 வச்சிருப்பார். அந்த வேலை முடிஞ்சோன்னா அடுத்தால மாத்திடுவார். என்ன? தொடர்ந்து ஓ அவரே வச்சிருக்க போறாரா 90? இல்ல தொடர்ந்து அவரே 90 வச்சிருக்க போறாரா? 90 70 அவரே வச்சிருப்பாரா? இல்ல இப்ப இந்த தொடர் இந்த வேலை முடிஞ்சோன்னே இவரை கலைச்சு விட்டுட்டு என்ன செய்ய போறாரு? 80யும் 60 தூக்கி போட போறாரு. என்ன? ஓ என்ன? இப்ப நிரந்தரமா வச்சிருந்தா தான் நிரந்தரமா சமைத்து செய்கிறது. இவர் வந்து உடனே வேலை முடிய அனுப்பி கொண்டு போய் அதான் வந்து தற்காலிகம். தற்காலத்துக்கும் தற்காலிகத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். என்னம்மா தமிழ் தெரியாதா? தற்காலிகம்ன்றது டெம்பரரியா. டெம்பரரியா நிக்கிறேன்னு சொல்றேன். இப்ப ஒரு இன்னொரு இன்றைக்கு ஒரு இடத்துல போயிட்டு நான் இன்றைக்கு மட்டும் நின்று போறேன் அந்த மாதிரி. சரியா? அதான் டெம்பரரி, தற்காலிகம். தற்காலத்துக்கும் தற்காலிகத்துக்கும் வித்தியாசம் தெரியும். சரியா? இதான் வந்து இவர்ட்ட பிரதான வேலை. சரியா? விளங்கிட்டா? நினைவு பதிவு பிரதான வேலை என்று விளங்கிட்டா? ஓ சரியா? இவர்ட்ட இவர்ட்ட வேகம் வந்து என்னன்னா, இவர் இப்போ இந்த டேட்டா தன்னிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டேட்டா தரவை வந்து எடுத்து கொடுக்குற வேகம் வந்து ஹார்ட் டிஸ்கோட அல்லது இந்த ரெம்மோட ஒப்பிட்டே வந்து கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? ஹார்ட் டிஸ்கோட கூடவா இருக்கு ஏன் கூடவா இருக்கும்? ஏன் அந்த கூடவா இருக்கும்? ஹார்ட் டிஸ்க்ல வந்து கூட இருந்துச்சு எங்களுக்கு தேவையானதை வந்து ரேமுக்கு அனுப்பும் ஏன் ஹார்ட் இது டிஸ்க்ல இது வந்து ஃபாஸ்டா இருக்கும்னு கேட்குறேன் நான். நீங்க ரெஜிஸ்டர் வந்து ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது இந்த நினைவக பதிவகம் வந்து ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் ஃபாஸ்டா இருக்கும்? சேமிச்சு நான் ஒவ்வொரு ரெஜிஸ்டருக்கும் அனுப்பி அனுப்பி அடுத்ததா ஒவ்வொரு தரவுகளையும் எடுக்கும் ஏன் நம்ம அதை ஃபாஸ்டா இருக்க மாட்டா? ஹார்ட் டிஸ்க்ல வந்து நிறைய இருக்க போகுது, நிறைய விஷயம் இருக்க போகுது. இப்போ உங்கள்ட்ட நிறைய ஃபைலை தந்துட்டு அதில் ஒரு ஃபைலை தேடித்தான்னு சொல்றது ஈஸியோ உங்களுக்கு? அல்லது ஒரு ஒரு ஃபைலை தந்துட்டு அந்த ஃபைலே தான்னு சொல்றது ஈஸியோ? எது ஈஸி? எது ஃபாஸ்டா கொடுப்பீங்க? ஒரு ஃபைல்ல அதுதான் இங்க வேகமா போறதுக்கான காரணம். சரியா? என் நினைவக பதிவகத்துல நாங்க அந்த இடத்துல எதை பாவிக்கிறோமோ அதை மட்டும்தான் வச்சிருப்போம். ஹார்ட் டிஸ்க்ல என்ன செய்வோம்? எல்லாத்தையுமே வச்சிருப்போம். விளங்குதா? ஹார்ட் டிஸ்க்ண்டா ஹார்ட் டிஸ்க்ல எல்லாத்துலயும் வச்சிருப்போம். ஆனா நீங்க வேர்ல அது அப்ப என்னத்தை பாவிக்கிறோமோ அதை மட்டும் வச்சிருப்போம். அப்ப அதால வந்து வேட்ட வேகம் வந்து என்னவா இருக்கும்? வேகம் அல்லது கதி கூடவா இருக்கும். அது விளங்குதா உங்களுக்கு? ஓ உண்மையாவே விளங்குதா இல்ல சும்மா சொல்றீங்களா? விளங்குது சரி, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. ஆனா வேற கொள்ளளவு வேற அளவு என்ன இருக்கும்? கொள்ளளவு குறைவா இருக்கு கொள்ளளவு ஹார்ட் டிஸ்கோட போய் இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து நிறைய நாங்கள் சேமிக்கலாம். கொள்ளளவு வந்து கூடவா இருக்கும். ஆனா குறைவா இருக்கு நினைவக பதிவகத்தின் கொள்ளளவு வந்து என்ன இருக்கும்? கூடவா இருக்கு கொள்ளளவு வந்து கூடவா இருக்கும். சரியா? அதை அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. கொள்ளளவு கொள்ளளவு வன்வட்டு, வன்வட்டுன்றது ஹார்ட் டிஸ்கா? வன்வட்டு போன்ற ஏனைய நினைவகங்களுடன் போன்ற ஏனைய
நினைவகங்களுடன் ஒப்பிடும்போது ஒப்பிடும்போது என்ன இருக்கும்? குறைவா இருக்கும். ஒப்பிடும்போது சிறிய அளவில் சிறிய அளவில் இருக்கும். ஆனால் அதன் கதி ஒப்பீட்டளவில் அதன் கதி என்ன இருக்கும்? ஒப்பீட்டளவில் கதி என்ன வேகமா வேகம்? இருக்கும். கூடவே இருக்கும். கதி என்ன வேகம்? அதன் வேகம் ஒப்பீட்டளவில் கூடியது. சரியா? இது நான் வச்சிருந்தா சரி. நாங்க என்னத்துக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம்? என்ன சார்? என்னத்துக்குள்ள இந்த 3 விஷயம் பார்த்து நாங்கள் இப்ப நினைவா பதிவங்களுக்கு. இது வந்து நினைவு பதிவுக்குள்ள தான். நினைவு பதிவும் என்னத்துக்குள்ள பார்த்து நாங்கள் CPU முக்கிய பகுதி. சிபியூக்குள்ள 3 விஷயம் பார்த்து நாங்கள் முதலாவது என்ன? ALU எண்கணித தர்க்க ALU. ரெண்டாவது கட்டுப்பாட்டு அளவு CPU. CU. மூன்றாவது நினைவா பதிவகங்க மெமரி ரெஜிஸ்டர். நினைவக பதிவகங்கள் மெமரி ரெஜிஸ்டர். கொஞ்சம் இதுவரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க தான் வேணும். அதுக்காக எல்லாத்தையும் பாடமாக்காதீங்க. தேவையான விஷயங்களை என்னென்ன மாதிரி எழுதணும் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. சரியா? இப்போ இதுக்கெல்லாம இந்த 3 பாருங்க. அப்ப அடுத்த நான் இந்த 3 இந்த CPU கேள்வி கேட்குறவங்க CPU-வை உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் CPU உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் போடுங்க. போடுறதா சார் கேட்டீங்களா? ஹெடிங் கண்டில அடுத்த பாயிண்ட் மாதிரி போடுங்க. CPU-வை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள். நினைவக பதிவங்களுக்கு கீழே போடுறதில்ல, தனி ஒரு பாயிண்டா போடுங்க. ஓகே. CPU உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள். அதுல வந்து 2 முக்கியமான நிறுவனம் இருக்கு. ஒன்று வந்து இன்டெல், ரெண்டாவது AMD. சரியா? ஒன்று வந்து இன்டெல், ரெண்டாவது AMD. இப்போ இந்த இன்டெல் வந்து நிறைய வகையான CPU உற்பத்தி செய்யுது. இப்போ உதாரணம் சொல்ல போனா ஒரு கம்பெனி, ஒரு ஷர்ட் கம்பெனி இருக்குன்னா அந்த ஷர்ட் கம்பெனி வந்து சில ஃபுல் கை ஷர்ட்டையும் அடிக்கும், ஹாஃப் கை ஷர்ட் அடிக்கும். அப்படி ஷர்ட்லேயே நிறைய வெரைட்டி அடிக்கும் தானே. என்ன அது மாதிரி இந்த இன்டெல் கம்பெனி வந்து விளங்க நான் கேட்கறது டாக்ஸியா ஆம் சார் விளங்குது. சொன்னா தானே தெரியும். நானும் காது சவுண்ட் கேட்காம போயிட்டாங்க. இன்டெல் கம்பெனி வந்து நிறைய வகையான சிபியூவை தயாரிக்குது. அதில் ஒரு வகை முதலாவது இது வந்து முந்தி பாவிச்சது செலிரோன், ரெண்டாவது பென்டியம், மூன்றாவது எழுதுங்கவ கோர். சார் செலிரோனண்டா? செலிரோன்ன்றது சிபியூன்ற ஒரு வகை, அவ்வளோதான். இப்போ சிபியூக்கு ஒரு பேர். இப்போ உங்களோட கம்ப்யூட்டருக்கு என்ன பேர்? இப்போ நான் பாவிக்கிற லேப்டாப்புக்கு பேர் HP. சரியா? அது மாதிரி என்னென்னு சொல்றது, இப்போ நீங்கள் இப்போ பென் பாவிங்க, பென்னில் நீங்கள் பாவிக்கிற ஒரு பென் அட்லஸ் பென், SMS பென், அப்படி நிறைய பேனைகள் பார்ப்பீங்க தானே. அதை மாதிரி சிபியூவை இந்த 2 கம்பெனி தயாரிக்குது. ஒன்று இன்டெல் கம்பெனி, இன்னொன்று ஏஎம்டி கம்பெனி. ஏஎம்டின்ற கம்பெனி. அந்த இன்டெல் கம்பெனி தயாரிக்கிற ஒரு பேர் தான், சாரி, ஒரு இதுக்கு பேர் தான் சிபியூன்ற பேர் தான் செலரோம். மற்றது பென்டியம், மற்றது கோர். சரியா? இதெல்லாம் வந்து சும்மா ஞாபகம் வச்சிருங்க. MCQ வழியாக சில வேலை கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி ஏஎம்டி தயாரிக்கிற சிபியூன்ற இது வந்து ஒன்று செம்ப்ரோன், அடுத்தது அத்லோன், அதாவது இப்போ இதில் வந்து சும்மா ஞாபகம் வச்சிருக்கோம். நீங்கள் ஒன்றும் செய்யலாது. இதில் வந்து இப்போ ஏஎம்டி யாரை தயாரிக்கிறது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கோம். சரியா? எழுதுகிற அளவுக்கு பெருசாக கேட்குறேன். மேபி அந்த MCQ கொஷன்ஸில் கேட்பாங்க. சரியா? எழுதிட்டீங்களா? ஆம் சார். சரியா? சரி, இது வரைக்கும் படித்ததில்
ஏதாவது விலங்குல டவுட் இதுல வந்து பேர்கள் தானே இதுல உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து இப்ப ஒரு வெளியே ஹவுஸ் கம்பெனி வந்து ஜிஞ்சர் பியரையும் தயாரிக்கும், ஆரஞ்ச் கிரஷையும் தயாரிக்கும், ஆரஞ்ச் பாலையும் தயாரிக்கும் அந்த மாதிரி தான். அது மாதிரி கொக்கோ கோலா கம்பெனி வந்து இந்தியாவில் செவன் பெயிண்ட் அடிப்பாங்க, ஸ்ப்ரைட்டையும் அடிப்பாங்க, கொக்கோ கோலாவையும் விடுவாங்க, ஃபெண்டாயும் விடுவாங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து எல்லாத்தையும் தயாரிக்குது. அதான் வந்து இப்போ சிபியூ என்ற உற்பத்தி நிறுவனங்கள். இதுல விளங்காட்டி இது வரைக்கும் பார்த்ததுல இது வரைக்கும் பார்த்தது விளங்காட்டி சொல்லுங்க ஒருக்கா. இந்த பாடத்தை முடிப்பு கொண்டு பார்த்தேன். நீங்க வந்து விளங்கிட்டு அந்த முதல் பார்த்த விஷயங்களை திருப்பி ஞாபகம் வச்சிருக்கணும். அப்புறம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு டைம் போயிருமே. உங்களுக்கு 1 மந்த்ல எக்ஸாம் வருது. நான் அப்படின்னா சரி அவ்வளவு படிங்க. அடுத்த ஹெடிங் போடுங்க, சிபியூவின் பரிணாமங்கள். ஹெடிங் போடுங்க, சிபியூவின் பரிணாமங்கள். போட்டாச்சு சார். சரியா? பரிணாமம் என்னண்டா, பரிணாமம்னா கிட்டத்தட்ட சொல்றேன்னா வளர்ச்சி என்ற மாதிரி பார்க்கலாம். இப்ப முதல் வந்து குரங்குலேருந்து மனிதன் படிப்படியா வளர்ச்சி. இந்த படங்கள் பார்த்துருப்பீங்க என்ன, ஓ ஒரு குரங்குலேருந்து மனிதன் வளர்ச்சி அந்த படம் பார்த்துருப்பீங்க தானே. முதல் ஓ ஃபுல்லா குரங்காவே இருந்திருப்பான், பிறகு கொஞ்சம் வந்து நடக்கிற மாதிரியான குரங்கா இருந்திருப்பான், பிறகு கொஞ்சம் மயிரிடு வந்து இப்ப சாதாரண இப்ப இருக்கிற மனிதன் அளவுக்கு வந்திருப்பான். அந்த பரிணாம வளர்ச்சி பார்த்துருப்பீங்க தானே. ஓ அதே மாதிரி தான் வந்து சிபியூ வந்து எடுத்தோடனே இப்ப இருக்கிற சிபியூ வந்து எடுத்தோடனே இப்ப இருக்கிற சிபியூக்கு கொண்டுருது. இப்ப சிபியூ அளவு வந்து கம்ப்யூட்டர் அளவுல தாங்க இருக்கு, விளங்குதா? பெருசா விளங்குதா? அது விளங்குதா? என்ன சார் காய்க்கிற விலங்கியல்? சிபியூ அளவு பெருசாக பெருசாக கம்ப்யூட்டர் காய்க்கிற விளங்க இல்லையே. விட்டு விட்டு வருது. மழை பெய்யுது அவங்க. இல்ல சார் மழை பெய்ய. இங்க மழை பெய்யுது போல. மழை சாதா பெய்யுது இங்க, அதால தான் கவரேஜ் கூட நடக்கு. சார் சரி, இப்ப விட்டு விட்டு விளங்குது. ஓ கேட்கல. என்ன சொல்லணும், சிபியூண்ட அளவு வந்து பெருசாக பெருசாக கம்ப்யூட்டர் அளவு பெருசாகும். அது உங்களுக்கு விளங்குதா? ஓ ஏன் இப்ப சிபியூ வந்து கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட்ஸ் தானே. சிபியூ வந்து அந்த கம்ப்யூட்டர் யூனிட்டுக்குள்ள மதர் போர்ட்ல ஒரு சிபியூ. அப்ப இது ரெண்டு அளவு பெருசாக பெருசாக இந்த மதர் போர்ட் அளவு பெருசாக, மதர் போர்ட் அளவு பெருசாக பெருசாக இந்த சிஸ்டம் யூனிட் அளவு கம்ப்யூட்டர் பெருசாகும். சேர்த்து மொத்த கம்ப்யூட்டர் அளவுமே பெருசாகி கொண்டு போகும். அப்ப வந்து முந்தி காலத்துல வந்து இந்த சிபியூக்கு வந்து இப்படி இருக்கிற மாதிரியான நார்மல், இப்படி ஒரு சாதாரண ஒரு இப்படி ஒரு இப்ப நாங்க பாவிக்கிற வந்து இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இல்லை. முந்தி வந்து வெற்றிட குழாய்கள்னு சொல்லி ஒரு ஆரம்பத்துல, சரியா நான் இப்போ ஃபுல்லா சொல்லி போட்டு உங்களுக்கு கடைசியான நோட்ஸ் தரேன். வெற்றிட குழாய்கள்னு சொல்லி ஒரு விஷயத்தை தான் பாவிச்சாங்க. வெற்றிட குழாய்கள் வந்தது ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட எங்கட பல்ப் மாதிரி ஒரு விஷயத்தை யோசிங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இருக்கும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 18,000 இருந்து 20,000 வரையான வெற்றிட குழாய்களை பாவிச்சு தான் வந்து எங்களோட சிபியூவை முந்தி உருவாக்கினவங்க. என்னத்த வெற்றிட குழாய்கள் பேர் என்ன ஆரம்பிச்சிருங்க, வெற்றிட குழாய். அதாவது 18,000 இருந்து 20,000 வரையான வெற்றிட குழாய்களை பாவிச்சு தான் வந்து ஒரு சிபியூ உருவாக்கணும். அப்ப ஒரு வெற்றிட குழாய் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு எங்களோட ஒரு சின்ன சாமி படங்களுக்கு போடுவாங்க சின்ன பல்ப், அப்படி யோசிங்க. சரியா? இப்போ படத்தை உங்களுக்கு காட்டுறேன். சரி, அப்படி அப்படி ஒரு விஷயத்தை பாவிச்சா, அப்படி 18,000 பாவிச்சா எவ்வளவு சைஸ்ல வரும் கம்ப்யூட்டர் அளவு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும்மா. பெருசாவே இருக்கு. பயங்கர பெருசாக வருமே. இப்ப ஓ
உங்களோட புக் கையில இருக்கே. ஆம் சார். புக் கையில இந்த புக்கில் 4வது பேஜை பாருங்க. இல்லை நான் உங்களுக்கு காட்டலாம் தான். 4வது பேஜில் பாருங்க. சரி சரி, நான் காட்டுறேனே உங்களுக்கு. சரி, ஸ்க்ரீனில் பாருங்க. இப்போ இந்த இதான் வந்து அந்த வெற்றிட குழாய். இதான் வந்து அந்த வெற்றிட குழாய். கிட்டத்தட்ட இது ஒவ்வொரு சைஸில் இருக்கு இப்படி. இப்போ இது வந்து படத்தில் சின்ன காட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பல்ப் என்ற சைஸ் இருக்கு வச்சுக்கோங்க. அப்படி 18,000 சேர்த்து 18,000 சேர்த்தா எவ்வளோ சைஸுக்கு வரும்? 2,000 குறைஞ்சதை 18,000 சேர்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ சைஸுக்கு வரும்? பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரைன்ற அளவுக்கு வரும். அதாவது முதலாவது கம்ப்யூட்டர் வந்து முதலாவது கம்ப்யூட்டர், முதல் ஆரம்ப காலத்தில் உருவாக்கின ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஒரு அரைன்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு? கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரைன்ற அளவுக்கு இருக்கு. ஒரு அரைன்ற அளவுக்கு இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர். அப்போ யோசிச்சு பாருங்க, அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு இப்போ ஒரு வீட்டில் ஒரு மேசையில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரையே வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னா பயங்கர கஷ்டமாக கிடக்குன்னு. அதில் தூசு வரும், இனி அது பழுதா போகும், அப்படி நிறைய பிரச்சனை வரும். இப்போ இதில் வந்து ஒரு ஒரு அரை அளவில் இருக்கிற கம்ப்யூட்டரில் இப்போ இந்த ஒரு வெற்றிடக்குள்ள பழுதா போனாலும் மாற்றணும். இப்போ ஒன்று பழுதா போனாலும் வேலை செய்யாது. 18,000 வெற்றிடக்குழாயில் ஒன்று பழுதா போனாலும் மாற்றணும். அப்போ அதை பராமரிக்கிறது செலவு என்ன, பெரிய செலவு. அதோட வந்து விளங்குதான்னு சொல்லி ஓம் இல்லையா சொல்லணுமே. இப்போ நான் விளங்காட்டி நிப்பாடும். சரியா? இப்போ ஒன்று பழுதா போனாலும் செலவு கூட. இப்போ இதை வாங்குறதுக்கு செலவு கூட இருக்குமோ, குறைவா இருக்குமோ? வாங்குற செலவு கூடவா இருக்குமா, குறைவா இருக்குமா? வாங்குற செலவு கூடவே இருக்கு. ஏன் கதைக்காம இருக்கிறீங்க? வாங்குற நம்ம செலவு விளங்கலன்னு கூடவே வச்சுக்கணும். இருக்கு. நம்ம வாங்குற செலவு கூடவே இருக்கும். சரியா? அப்ப இது வந்து அவ்வளவுக்கு வெற்றிகரமா இருக்கல. வெற்றிட குழாயை பாவிச்சு கண்ணன் சிபிஓ உருவாக்கி வெற்றிட குழாயை வந்து அவ்வளவுக்கு நல்ல இல்லை. என்னன்னா 18,000 வெற்றிட குழாயை பாவிக்கிறோம் அப்படி இப்படின்னு கணக்கு செலவு கூட அப்படின்னு நிறைய விஷயங்களால இந்த வெற்றிட குழாயை வந்து வெற்றிட குழாயை பாவிச்சு இதை வந்து வெகு சீக்கிரத்துல எங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை வந்துச்சு. என்ன ஒரு தேவை இருந்தா அடுத்த கண்டுபிடிப்பா இருந்தானே என்ன கேட்கறாங்க இல்லையே. ஒரு தேவை இருந்தா அடுத்த கண்டுபிடிப்பு வரும். அப்ப வந்து அடுத்த கட்டமா நாங்க பாவிச்சது வந்து டிரான்சிஸ்டர். வெற்றிட குழாய்க்கு பதிலா டிரான்சிஸ்டரை பாவிச்சோம். டிரான்சிஸ்டர்ன்றது வந்து கொஞ்சம் சின்ன, அது எந்த அளவுக்கு இருக்கும்னா இப்போ உங்களோட விரல் அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட உங்களோட விரல் அளவு சின்ன, அதோட பரீட்சைகளும் இருக்கு. இப்படி இப்படி ஒரு ஐட்டம் தான். உங்களோட புக்லேயாவது இருக்கு. அதுக்கு அடுத்ததே இருக்கு டிரான்சிஸ்டர். இப்படி 3 கால் மாதிரி வச்சு இப்படி ஒன்று இருக்கு. சரியா? இது வந்து டிரான்சிஸ்டர். இவர் வந்து சின்ன, இவர் வந்து உங்களோட ஒரு விரல்லையே ஒரு 2-3 டிரான்சிஸ்டராக வைக்கலாம். இப்போ இது எத்தனை பாவிச்சுண்டு பெருசாக கணக்குகள் இல்லை. ஆனால் வந்து இதுலேயும் கொஞ்சம் நிறைய பாவிச்சது வந்து இந்த டிரான்சிஸ்டரையும் கொஞ்சம் கூட பாவிச்சது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த சைஸ் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சைஸ் வந்து கொஞ்சம் இப்போ நாங்கள் பாவிக்கிற சைஸுக்கு வேற இல்லை. ஆனால் வந்து சரியான அளவில் சார் குறைஞ்சிட்டு. சார் சொல்லுங்க. சொல்லுங்க. விட்டு விட்டு வருது சார். சரி, கவரேஜ் இஷ்யூ கூட இருக்கு. இப்பயும் அப்படியா வருது? என்ன சார்? இப்பயும் அப்படியா வருது? விட்டு விட்டு ஆகுது. இப்போ விட்டு விட்டு ஆகுது. இப்போ ஓகே. சரியா? நீங்க கூட நான் வீடியோ ஓகே நினைக்கிறேன். சரியா? இப்போ வந்து டிரான்சிஸ்டர் பாவிக்க தொடங்கின அப்புறம் வந்து எங்களோட கம்ப்யூட்டர் அளவு வந்து இப்போ முதல்ல ஒரு அரைன்ற அளவுக்கு இருந்தது வந்து பிறகு வந்து இப்போ என்ன இப்போ ஒரு அரை அளவுக்கு இருந்தது. இப்போ வந்து ஒரு அறைக்கு ஒரு
ஒரு 4 ஒரு 5 அப்படி வைக்கக்கூடிய அளவுக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் அளவு வந்து குறைஞ்சிச்சு. சரியா? ரெண்டாலுமே இதுலயும் வந்து செலவுகள் இருக்கு. செலவு கூட இருக்கு. செலவு அதிகமா இருக்கு. ஆனா, அதோட ஒப்படைக்கு வந்து செலவு குறைவு. இதோட இப்போ கொமனா பார்க்கையில செலவு கூட, வாங்குற செலவு கூட, இது இந்த இதுகள் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. அப்ப வந்து இதையும் தாண்டி அடுத்த விஷயத்துக்கு போ வேண்டியிருந்தது. அடுத்த இந்த விஷயம் சார் ஆம். இந்த டிரான்சிஸ்டர் வந்து இப்ப இருக்கிற நவீன அந்த கம்ப்யூட்டர்களுக்கு இருக்கா? இல்ல அதான் நான் சொல்லிக் கொண்டு வரேன். இப்ப டிரான்சிஸ்டர் வந்து சில சில இடங்கள்ல இப்பவும் பாவிக்கிறோம் நாங்க டிரான்சிஸ்டர. கம்ப்யூட்டருக்குள்ளே டிரான்சிஸ்டர் இருக்கு. ஆனா இந்த சிபியூவை உருவாக்குறதுக்கு தான் நாங்க காய்ச்சிட்டு வரது இப்ப இந்த சிபியூ உருவாக்குறதுக்கு. ஓ, சரியா? சிபியூவ உருவாக்குறதுக்கு முதல் வந்து என்னத பாவிச்சேன்னு சொன்னாங்க ஸ்டார்ட்ல? வெற்றிட குழாய். முதல் வெற்றிட குழாய பாவிச்சேன். வெற்றிட குழாய் பாவிச்சோம். அது வந்து அவ்வளவுதான். அதுலேருந்து இப்ப நாங்க டிரான்சிஸ்டருக்கு வந்தோம். டிரான்சிஸ்டர்லயும் வந்து எங்களுக்கு அவ்வளவு திருப்தி இல்ல. சரி அப்ப அடுத்த இடத்துக்கு நாங்க போறோம். 3வதா இப்ப நாங்க பாவிக்க போறது வந்து ஒருங்கிணைந்த சுற்றுக்கள்னு சொல்றது. ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். இதாவது ஐசின்னு சொல்றது. ஐசி. இப்ப இவே என்னன்னா, இதுல வந்து இப்ப டிரான்சிஸ்டர் மற்றது இது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நான் இப்ப சொல்ற விஷயம். டிரான்சிஸ்டர் மற்றது வேற வேற தடை நிறைய விஷயங்கள சேர்த்து ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள வேற எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள அடைச்சிருவாங்க. அதுக்கு வந்து இப்படி கால் மாரி இருக்கும். சரியா? புக்குல அடுத்த பக்கத்துல இருந்து படம் இருக்கும் பாருங்க. இப்படி ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அதுக்கு வந்து 2 பக்கம் அப்படி கால் மாரி இருக்கும். இப்ப இத ஒண்ட வச்சாலே இப்ப ஒண்ணு வந்து இப்போ உங்களோட ஒரு விரல்ல பாதி அல்லது காவாசி அளவு இருக்கும். அது வச்சாலே இப்போ ஒரு அ இதுக்குள்ள ஒரு 50 டிரான்சிஸ்டர் அது மாரி வேற வேற கொஞ்சம் சாமான்கள் சேர்ந்துரும். அப்ப வந்து அளவு வந்து என்ன செஞ்சிரும் இன்னும்? சின்னனா போய் அளவு என்ன செஞ்சிரும்? சின்ன முதல்ல இருந்த அளவு வந்து முதல்ல இருந்தத விட சின்னனாய் சின்னனாயிரும். அது மாரி செலவு வந்து கொஞ்சம் முதல்ல விட குறைஞ்சிரும். என்ன? குறைந்தாரு. ம். அதே மாரி இந்த வேகம் அதுகள் வந்து கூடிரும். என்ன? முதல்ல இருந்தத விட வேகம் வந்து கூடிரும். ஆம் சார். அ இப்ப குறைஞ்சிரும். என்ன? 1000 வெற்றிட குழாய பாவிக்கணும்னு எரிஞ்சாலே எவ்வளவு ஹீட் வருது உங்களுக்கு? உங்களோட வீடியோ ஒர்க் ஆஃப் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் சைன் ஆகும். சரியா? ஒரு வெற்றிட குழாய பாவிச்சாலே அ ஹீட் சாரி ஒரு பல்ப பாவிச்சாலே ஹீட் வருதா இல்லையா? ஹீட் வெப்பம் வருது. வருதா இல்லையா? அப்ப இப்ப கிட்டத்தட்ட 18,000 பல்ப் மாதிரி தான் இது ஐட்டம். 18,000 பாவிக்க எவ்வளவு வெப்பம் வரும்? எவ்வளவு வெப்பம் வரும்? பெரிய சரியா அளவுல வரும் என்ன? கூட. ஓ, அப்ப அத குளிர் அடைய வைக்கிறதுக்கு, அதாவது குளிர்ச்சி பண்றதுக்கு, ஏன்னா குளிர்ச்சி பண்ணாட்டி பழா போயிரும். அப்ப அத குளிர்ச்சி பண்றதுக்கு ஒரு முறை ஒன்று தேவை எங்களுக்கு. ஒரு சிஸ்டம் ஒன்று தேவை. அப்ப அதுக்கு வந்து நாங்க கரண்ட்ட குடுக்கணும். அப்ப அதையும் செய்து தான் நாங்க முந்தைய காலத்துல கம்ப்யூட்டர்ன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு வந்து கரண்ட்ட குடுக்கணும். அப்ப இதுல வந்து வெற்றிட குழாயில வந்து பாவிக்கிற மின்சாரத்தின் அளவு வந்து பயங்கர கூட. ஒரு கணனிய இயக்குறதுக்கே இப்ப எங்கட ஒரு வீட்டுக்கு தேவையான கரண்ட்ட விட கூட கரண்ட் வருது. வெற்றிட குழாய பாவிக்கச்சு. சரி அப்ப அத வந்து அது ஃபெயிலியர்ன்னு சொல்லி விட்டாங்க. டிரான்சிஸ்டர பாவிக்க ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு. ஆனா இதுலயும் வந்து கொஞ்சம் கூடத்தான். மின்ன எடுக்கிற அளவு, மின்சாரத்த பாவிக்கிற அளவு வந்து வெற்றிட குழாயோட ஒப்பிடும்போது குறைவு. ஆனா வந்து ஓரளவுக்கு கூட தான். அப்ப அதால தான் வந்து அடுத்த விஷயத்துக்கு போனாங்க. இதுக்கு ஒருங்கிணைந்த சுற்றுக்கு போனாங்க. இந்த ஒருங்கிணைந்த சுற்று ஐசிக்கு போனாங்க. ஐசிக்கு போய்க்க அதுகளோட ஒப்படைக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாம் குறைஞ்சிச்சு. ஆனா வந்து இன்னும் எங்களுக்கு தேவைப்பட்டது. சரி அப்ப இத வந்து இன்னும் குறைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. அப்பதான் வந்து இந்த 4வது பாவிக்க தொடங்கின விஷயம் தான் வந்து 4வது பாவிக்க விஷயம் வந்து நுண்முறை வழியாக்கி. நுண்முறை வழி இதுகள்லாம் வந்து இப்ப பாவிக்குது. இது மொத்தமாவே சேர்த்து சிபியூவே ஒரு இப்படி ஒரு பாக்ஸுக்கு வந்துரும். இப்படி ஒரு இதுல பெட்டிக்குள்ள வந்துரும். அன்னைக்கு காட்டினா இல்ல அந்த பெட்டி. ஓ, இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ள வந்துரும். உங்களோட புக்லயே இருக்கு பாருங்க. இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ள வந்துரும். அப்ப வந்து எங்களுக்கு எல்லா கம்ப்யூட்டர் வந்து
சரியாக குறைஞ்சிட்டு. சரி, அளவு இப்போ கரண்ட பாவிக்கிற மின்சாரம் பாவிக்கிற அளவு கொண்டுதான் இந்த சிபியு முதல்ல வந்து முழு குரங்காவும் சொல்றேன், முழு குரங்கா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்காவாசி குரங்கு மாதிரி வா. அதுக்கப்புறம் வந்து முதலாவது வந்து தலைமுறை முதலாம் தலைமுறை. முதலாம் தலைமுறையில பாவிச்சது என்ன விஷயத்த? முதலாம் தலைமுறை முதலாம் முதலாம் தலைமுறை விளங்காட்டி சொல்லிடணும். சார் கேட்கல, விட்டு விட்டு வருது அந்த முதலாம் தலைமுறைக்கு. அதை நீங்க முதலே சொல்லலாமா? நான் கேட்டப்பறம் சொல்லுவீங்களா விளங்குதா இல்லையாண்டு? முதலாம் தலைமுறை அதாவது இப்ப கணனிகளை வந்து இப்ப பாவிச்சதை வச்சுக்கொண்டு நாங்க நாலு விஷயங்களை பாவிச்சிருக்கிறோம். என்னென்னத்தை பாவிச்சுக்கிறோம் கணனி ஒரு சிபிஓ உருவாக்குறதுக்கு? முதல் என்னத்தை பாவிச்சினாங்க? முதல் வெற்றிட குழாய்களை பாவிச்சினாங்க. அடுத்ததா என்னத்தை பாவிச்சினாங்க? ரெண்டாவதா டிரான்சிஸ்டர். ரெண்டாவதா டிரான்சிஸ்டர்ஸை பாவிச்சினாங்க. மூன்றாவதா ஒன்றிணைந்த சுற்றுகள். ஒன்றிணைந்த இல்ல ஒருங்கிணைந்த சுற்றுகளை பாவிச்சினாங்க, ஐசிஸை பாவிச்சினாங்க. அடுத்ததா நுண்முறை வழியாக்கி. நுண்முறை வழியாக்கி, அதாவது மைக்ரோ ப்ரொசஸர்ல பாவிச்சினாங்க. நுண்முறை வழியாக்கியில பாவிச்சினாங்க. அப்ப இந்த வச்சுக்கொண்டு நாலா பிரிக்கிறோம். எங்கட சிபியூண்ட பரிணாமங்களை நாலா பிரிக்கிறோம். இந்த வெற்றிட குழாய் பாவிச்ச பரிணாமத்தை வந்து முதலாம் தலைமுறைன்னு சொல்றோம். சரி, என்னன்னு சொல்றோம்? முதலாம் தலைமுறை. அப்படியே வந்து டிரான்சிஸ்டர் பாவிச்ச காலகட்டத்தை வந்து ரெண்டாம் தலைமுறைன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? இரண்டாம் தலைமுறை. பாவிச்ச ஓர்டர்லயே சொல்றோம். சரியா? அடுத்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து ஒருங்கிணைந்த சுற்றுலா ஐசியை பாவிச்ச காலகட்டத்தை வந்து நாங்க என்னன்னு சொல்றோம்னா மூன்றாம் தலைமுறைன்னு சொல்றோம். மூன்றாம் தலைமுறை சொல்றோம். அடுத்தது வந்து நாலாம் தலைமுறை, அதாவது நுண்முறை வழியாக பார்க்குது இப்பத்தைய காலத்தை வந்து நாலாம் தலைமுறைன்னு சொல்றோம். சரியா? இதுக்கு பிறகு வந்து அதிவேக இதுக்கு பிறகு நாலாம் தலைமுறைக்கு பிறகு அதிவேக நுண்முறையாக்கின்னு சொல்லி பாவிக்கிறோம். உயர்கதி அல்லது அதிவேக அல்லது உயர்கதி நுண் செயலிகளை பாவிக்கிறோம். அது வந்து உங்களுக்கு சில இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நாலாம் தலைமுறைக்கு அங்காலயமே இப்போ கொஞ்சம் புது விஷயங்கள் வந்துட்டுது. இலங்கைக்கு வர இல்லை, வராட்டியும் வேற இடங்கள்ல வந்துட்டுது. அதுக்கு பாவிக்கிறது வந்து உயர்கதி நுண் செயலிகள். சரியா? இப்போ இந்த சிபியோட பரிணாமங்கள் உங்களுக்கு விளங்கிட்டா? விஷயம் விளங்கிட்டா? என்ன நோட்ஸ் எழுதலாமா? நீங்களே சொல்லிக்கொண்டு போவீங்களா? சரியா? சப்கேடிங் மாதிரி போடுங்க. பெரிய ஹெடிங் போட்டீங்களா? சிபியூ பரிணாமங்கள் சப்கேடிங் இல்லை, அதுக்கு முதல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எழுதி போட்டு சப்கேடிங் போடுவோம். சிபியூ பரிணாமங்களுக்கு கீழே இப்ப எல்லாத்தையும் இப்ப நாங்க என்னத்தை வச்சுக்கொண்டு இதை பிரிக்கிறோம்? முதலாம் தலைமுறை, ரெண்டாம் தலைமுறை, மூணாம் தலைமுறை எந்த அடிப்படையில பிரிக்கிறோம்? இந்த சிபியுண்ட பரிணாமத்தின் அந்த என்னண்ட உருவான அந்த அதுண்ட அடிப்படை. சிபியூ உருவாக்குறதுக்கு என்னத்தை பாவிச்சாங்க வச்சுதான் பிரிக்கிறோம். என்ன அதைத்தான் முதலாவது பாயிண்ட்ஸ் எழுத போறோம். கணினி முறைமையில் சிபியூவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு கருவிகளுக்கு ஏற்ப சின்ன கருவிகள் மின்னணு கருவிகளுக்கு ஏற்ப அதனை 4 தலைமுறைகளாக பிரிக்கலாம். சரியா? உங்களுக்கு என்னென்ன தலைமுறை தெரியும்? நம்மளோட கடன் இருந்தா அப்போ
என்னென்ன தலைமுறை? முதலாவது என்ன? முதலாவது தலைமுறை வெற்றிடக் குழாய். முதலாம் தலைமுறை பிரேக்கெட்டுக்கு வெற்றிட குழாய்கள் எழுதுங்க உங்களுக்கு விளக்குறதுக்கு. வெற்றிட குழாய்கள். ரெண்டாவது 2ஆம் தலைமுறை பிரேக்கெட்டுக்கு என்ன எழுதுங்க? டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர். மூன்றாம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்றுகள். ஐசி ஒருங்கிணைந்த சுற்று. நாலாம் தலைமுறை. 4ஆம் தலைமுறைக்கு என்ன? நுண்முறை வழியாக்கி. மைக்ரோ ப்ரோசஸர். நுண்முறை வழியாக்கி மைக்ரோ ப்ரோசஸர். சரி, இதை எழுதி போட்டு சப்கேடிங் போடுங்க. முதலாம் தலைமுறை சப்கேடிங் போடுங்க. முதலாம் சும்மா நான் சொன்ன விஷயத்தை தான் நோட்ஸ் ஆடாத அப்புறம் கடாடன் எழுதிட்டு முடியும்னா நாங்கள் அந்த பாடம் முடியும். இதோட இந்த பாடம் முடியும். ஓகே, சரியா? இதில் எழுதுங்க. அடுத்தது முதலாவது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் எழுத போகிறோமே. பயன்படுத்திய மின்னணு 2 சொல்லி மின்னணு இது 3 சொல்லி தொழில்நுட்பம். இதில் என்ன தொழில்நுட்பம் பாவிச்சு நாங்கள் முதலாவதுல வெற்றிடக் குழாய். வெற்றிட குழாய் அதை எழுதிட்டீங்க. இதில் கேள்வியில் டைம் வாரது பாருங்க. வெற்றிட குழாய் எழுதினா சொல்லணும். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். அடுத்தது மின் நுகர்ச்சி, அதாவது மின்சாரத்தின் பாவிச்சா அளவு. மின் நுகர்ச்சி கூடவா குறைவா? மின் நுகர்ச்சி கூட. அதிக அளவு மின் நுகர்ச்சி. அதிக அளவு. சரியா? அடுத்த கணினியின் அளவு. கணினியின் அளவு என்ன மாதிரி? அதுவும் பெரியது. அதுவும் மிக பெரியது. ஒரு அரை அளவுக்கு பெருசு. அரை அளவு பெரியது. சரியா? அடுத்தது கிரயம். கிரயம்னா செலவு. கிரயம் செலவு. அது என்ன மாதிரி? செலவு அதிகம். செலவு என்ன மாதிரிம்மா? அதிகம் சார். உற்பத்திக்கும் பராமரிப்பும் அதிக. செலவு உற்பத்திக்கும் பராமரிப்புக்கும் அதிக செலவு. சரியா? எழுதிட்டீங்களா? இல்ல. அடுத்தது தொழிற்படும் காட்சி. சரியா? அதாவது இது ஒரு ஸ்பீட்ல வேலை செய்யும் தானே. சிபியூ ஒரு வேலை செய்யும். அப்ப அந்த ஸ்பீடை என்னத்துல அளக்குறேன்னு சொன்னா, முதலாம் தலைமுறையில நாங்க அளந்துனாங்க மில்லி செகண்ட்ல அளந்துனாங்க. என்னத்துல அளந்துனாங்க? மில்லி செகண்ட்ல. மில்லி செகண்ட் என்ன? இப்ப மில்லி செகண்ட் நடக்கப்பட்ட. சரியா? இப்போ உதாரணமா மில்லி செகண்ட் என்ன? இப்போ நீங்க ஒரு வாகனங்கள் வேகத்தை அளக்க எப்படி அளக்குறாங்க? சில வாகனம் இது மீட்டர் பெர் செகண்ட்ல அளக்குறாங்க. என்ன மீட்டர் பெர் செகண்ட்? அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டருக்கு அது போகும். அதே மாதிரி முந்தி இது இந்த கம்ப்யூட்டர் வேகத்தை அளக்க இவர்
ஒரு மில்லி செகண்டுக்கு ஒரு மில்லி செகண்டுக்கு எவ்வளவு வேலையை செய்வார் அல்ல எவ்வளவு அறிவுறுத்தலை பின்பற்றுவார் தன் வந்து இந்த மில்லி செகண்ட்ல அளந்தாங்க சரியா முதல் அதாவது அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் ஒரு மில்லி செகண்ட்ல இப்போ செகண்ட்ல அளந்தா அது வந்து சரியான கூடியா வந்துடும் என்ன அப்போ மில்லி செகண்ட்ல அளந்தாங்க மில்லி செகண்ட் ரெண்டாயிரம்டா ஒரு செகண்டை 1000 பிரிக்கிறதா வந்து மில்லி செகண்ட் சரியா மில்லி செகண்ட் என்ன ஒரு செகண்டை 1000 பிரிக்கிறது அப்போ 1000 பிரிவு. அப்ப அவ்வளோ கொஞ்ச நேரத்துக்குள்ள இவ்வளவு வேலையை செய்வாருன்றது அளந்துனாங்க முந்தைய ஒரு காலத்துல சரியா அது என்னத்துல முதலாம் தலைமுறையில அப்படி அளந்தாங்க அப்படியே பார்த்தா ரெண்டாம் தலைமுறைக்கு போறோம் இப்ப சரியா இப்ப முதலாம் தலைமுறைக்கு உதாரணம் பார்த்தோம் சரியா முதலாம் தலைமுறையில பாவிச்ச இந்த உருவாக்கின அந்த சிபியோட உதாரணம் என்னன்னு சொன்னா பெயர் ஞாபகம் வச்சுருங்க எனியாக் ஒன்று எனியாக் இதில் வந்து ஞாபகம் தான் வச்சுக்கணும்னு சொல்லாது அடுத்தது வந்து ஜுனிவேக் அடுத்தது வந்து பேக் கூட அந்த பேக் அப்படி வர்றபடியா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு இருக்கலாமே சரியா இதுகள் வந்து இந்த முதலாம் தலைமுறைக்கான நேருக்கு உதாரணங்கள் சரியா முதலாம் தலைமுறை உதாரணம் ஒன்று எனியாக் அடுத்தது ஜுனிவேக் அடுத்தது வந்து ஹெட்பேக் சரியா ஓகே சார். இல்லையா அப்ப அடுத்த ஹெடிங் என்ன போடணும் உங்களுக்கு தெரியும் என்ன போடணும் 2ஆம் தலைமுறை. 2ஆம் தலைமுறை. 2ஆம் தலைமுறை இப்போ நாங்கள் ஓகே 2ஆம் தலைமுறை இப்போ என்ன எழுதினாங்களோ அதெல்லாம் கடந்து திருப்பி எழுதிட்டோம்னா சரி சரியா நீங்க திரும்ப திரும்ப எழுதி கொண்டு இருக்காம ஷோர்ட்டா போடுங்க சரியா நீ இதுல இருக்குதானே பயன்படுத்திய மின்னணு தொழில்நுட்பம் இப்படி ஷோர்ட் எழுதுங்க உங்களுக்கு என்ன எழுதிருக்குன்னு முதல்ல பார்த்த விளங்கு தானே சரியா இல்ல சரியா இதுல 2ஆம் தலைமுறை நாங்கள் என்ன பாக்குறாங்க என்ன தொழில்நுட்பத்தை 2வது பார்க்கணும் மின்னுவர்த்தி. விளங்கல இந்த ரெண்டாவது பயன்படுத்திய மின்னணு தொழில்நுட்பத்துல டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் என்ன அதுக்குள்ள மாறி சொல்றீங்க டிரான்சிஸ்டர் பார்க்கலாம் சரியோ அடுத்தது மின்னுவர்ச்சி என்ன மாதிரி மின்னுவர்த்தி குறைவு. குறைவு ஆக குறைவில்லை அப்ப நாங்கள் எழுதணும் முதலாம் தலைமுறையோட ஒப்பிடைக்க குறைவு சரியா முதலாம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது குறைவு சரியா அடுத்தது கணினியின் அளவு இதுவும் என்ன மாதிரி முதலாம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது குறைவு. முதலாம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது சின்ன ஒப்பிடும்போது சிறியது அது மாதிரி அடுத்தது வந்து செலவு அல்லது கிரயம் அது சரியா இப்ப நீ இது அடுத்த போல முக்கியமான விஷயத்தை பார்த்தா சரியா தொழிற்படும் கதி இது முதலாம் தலைமுறை ஒப்பிடும்போது குறைவு ஆனா கொள்வனவு கிரயம் வந்து இதுவும் கூடத்தானே கொள்வனவை வாங்குறதுக்கு கொள்வனவு கிரயம் வந்து அதிகம் தானே இது வந்து கிட்டத்தட்ட அதே அளவுக்கு கொள்வனவு கிரயம் இதுக்கும் கூட தொலைப்படம் கதி இங்க என்னத்துல நடந்தது மைக்ரோ செகண்ட். ஆக்சியா இந்த புத்தகம் பக்கத்துல வச்சிருக்கீங்க மைக்ரோ இல்லையா செகண்ட். புத்தகத்தை பார்த்து சொல்லக்கூடாது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் செய்யலாது இது என்ன மைக்ரோ செகண்டா என்னண்டா எத்தனை கிட்டத்தட்ட 10 லட்சத்தால பிரிக்கிறோம் ரெண்டு ஒரு செகண்ட் 10 10 லட்சத்தால பிரிக்கிறோம் அதாவது
ஒரு செகண்ட் 10,00,000 பிரிக்கணும். ஒரு செகண்ட் அவ்வளோத்துக்கு சின்ன. 6 சைபர் 10 பதிலா 6 சைபர் வரப்போகுது. சரி 10 பதிலா 6 சைபர் அவ்வளோத்துக்கு சின்ன அவ்வளோ அதாவது அதின் வேகம் வந்து அந்த அளவுக்கு கூடிட்டு. சரியா? அதாவது அவர் வந்து ஒரு மில்லி செகண்ட் அவர்கிட்ட வேலையை வந்து ஒரு செகண்ட் 1000ஆல பிரிச்சா அந்த நேரத்தில் அவர் எவ்வளோ செய்வார்ன்றது பார்த்தனாங்க. இவர் வந்து அதை விட பாஸாக வேலை செஞ்சோடைய வேற அந்த செகண்ட் அவ்வளோ பிரித்து எவ்வளோ வேலை செய்வார்னு பார்த்தனாங்க. அப்போ எது வேகம் கூட லக்ஷா எது வேகம் கூட என்ன சார்? அப்படி நான் கதைச்சதை நீங்க கேட்கல. எதுண்ட வேகம் கூடன்னு கேட்டேன். இரண்டாம் தலைமுறை. இது முதலாம் தலைமுறை. சார் எழுதுறது எழுதலாம். சார் கலைக்கிற விட்டு விட்டு வருது. சார் கூட இப்பயும் விட்டு விட்டா வருது. ஓ இப்போ ஓகே. ஏன் முதலாம் தலைமுறையின் வேகம் கூடன்ட்டு நீங்க சொல்றீங்க? மில்லி மில்லி செகண்ட்ல அந்த அளவு அளக்கப்படுறது. மில்லி செகண்ட்ல அளந்தா போல அது ஃபாஸ்ட் அண்ட் இல்லையாம்மா. இப்ப என்னண்டா உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க ஒரு செகண்ட்ல நீங்க ஒரு செகண்ட்ல 1000 மீட்டர் ஓடுவீங்கன்னு வைங்கவன். சரியா? அப்ப இது வந்து நீங்க செகண்ட்ல அளக்குறோம். சரியா? இப்ப உங்களோட வேகம் வந்து ஒரு செகண்ட்ல 1000 விட பயங்கர சேகரா கூட இருக்குண்டா எவ்வளவு மீட்டர் சொன்னா சொல்றது கஷ்டம் தானே. விளங்குதா? ஓ அப்ப இதை வந்து நாங்க மில்லி செகண்ட்ல அளப்போம். ஒரு மில்லி செகண்ட்ல அளந்தா சில வேளை இது வந்து குறைவா இருக்கும். என்ன இது 1000ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா ஒரு மில்லி செகண்ட்ல நீங்க 100 மீட்டர் ஓடுறீங்கன்னு கண்டுபிடிச்சிடும் ஈஸியா. சரியா? அப்ப ஓ இத இத மாதிரி இத ஒரு மைக்ரோ செகண்டுக்கு அளக்குறோம்டா அப்ப அவற்றை வேகம் இன்னும் எவ்வளவு கூடயா இருக்கும். அப்பதான் நாங்க மைக்ரோவால பிரிக்கிறோம். சரி, உங்களுக்கு அதை விட ஈஸியா விளங்கப்படுத்துறேனே. இன்னும் ஈஸியா விளங்கப்படுத்துறேன்னா முதலாம் தலைமுறை ஆள் வந்து ஒரு வேலைய ஒரு வேலைய ஒரு மில்லி செகண்ட்ல முடிப்பேன். ஒரு மில்லி செகண்ட் அதாவது ஒரு செகண்ட் 1000ஆல பிரிக்கிற நேரத்துல முடிப்பேன். சரியா? அதே 2ஆம் தலைமுறை ஆள் வந்து அதே ஒரு வேலைய ஒரு மைக்ரோ செகண்ட்ல முடிப்பேன். அதாவது ஒரு இப்படி இவ்வளவு பெரிய நம்பரால பிரிக்கிறதால முடிப்பேன். அப்ப இப்ப சொல்லுங்க யார் வேகம் உண்டு? முதலாம் தலைமுறை. முதலாம் தலைமுறையா? ஏனம்மா ஒரு வேலைய நீங்க வந்து 10 செகண்ட்ல முடிப்பீங்க. இன்னொரு ஆள் வந்து ஒரு செகண்ட்ல முடிக்க மாட்டா யார் வேகமா முடிக்குது? அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட். அப்ப இதுல எந்த நேரம் குறைவுன்னு பாருங்க. ஒண்ட 1000ஆல பிரிக்கிறது குறைவா அல்லது ஒண்ட இந்த பெரிய நம்பரால பிரிக்கிறது குறைவா வருமா? எது குறைவா வரும்? அந்த முதலாம் தலைமுறையில இருக்கு. 1000. ஒண்ட 1000ஆல பிரிக்கிறதா குறைவா வரும். யோசிச்சு பாருங்க அவன். ஒரு கேக் எடுத்து ஒரு கேக் எடுத்து 1000 பேருக்கு பிரிச்சா கூட துண்டு வருமா? இல்ல ஒரு கேக் எடுத்து எது குறைவா இருக்கும்? இரண்டாம் தலைமுறை தான் குறைவா இருக்கும். என்ன குறைவா இருக்கும் 2ஆம் தலைமுறையில? அந்த ஒண்ட இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு கேக் எடுத்து ஒரு கேக் துண்டு எடுக்கிறீங்கன்னு வைங்க அவன். ஒரு கேக் துண்டு எடுக்கிறீங்க சரியா? ஒரு கேக் துண்டு எடுத்து 1000 பிரிக்கிறீங்க. 1000 பிரிக்கிறீங்க. சரியா? இதுல ஒரு துண்டு வருது. சரியா? அதே கேக் எடுத்து இந்த பெரிய இதா பிரிக்கிறீங்க. இந்த பெரிய நம்பரா பிரிக்கிறீங்க. எந்த துண்டு பெருசா இருக்கும்? இந்த எக்ஸ் துண்டு பெருசா இருக்குமா? ஒய் துண்டு பெருசா இருக்குமா சொல்லுங்க.
அந்த 1000ஆல பிரிக்கிறது தான் பெருசா இருக்கு. இந்த துண்டு தானே பெருசா இருக்கும். ஆ. அதனால தானே. அப்ப இந்த நேரம் தானே பெருசு. ஆ. இந்த நேரம் குறைவு. என்ன? இந்த நேரம் ஆ. குறைவு தானே. அதனால தானே. ஆ. அப்ப யாரு வேகமா வேலைய செய்றார்? இவர் தானே வேலைய செய்றார் இல்லையா வேகமா? 2ஆம் தலைமுறை. ஆ. விளங்கிட்டா? ஏன் இவர் தான் குறைஞ்ச நேரத்துல செய்து முடிக்கிறார். விளங்குதா? ஆ. இப்ப விளங்கிட்டா? ஆ. இவர் வந்து ஒண்ட 1000ஆ பிரிச்சா அந்த நேரம் கூட. அத விட ஒண்ட இவ்வளவு பெரிய நம்பரால பிரிக்கிறது இன்னுமே நேரம் குறைவு. அது விளங்குதா? ஆ. சரியா? அப்ப வந்து மைக்ரோ செகண்ட்ன்றது வந்து இன்னுமே சின்ன நேரம். சரியா? மில்லி செகண்ட விட மைக்ரோ செகண்ட் சின்னனே. மில்லி செகண்ட்ன்றது ஒண்ட 1000ஆல பிரிச்ச நேரம். மில்லி செகண்ட்ன்றது ஒண்ட 1000ஆல பிரிச்ச நேரம். மைக்ரோ செகண்ட்ன்றது ஒண்ட கிட்டத்தட்ட 10,00,000. அதாவது 1/6 அதால பிரிச்ச நேரம். அப்ப எது சின்ன நேரம் இதுல? மைக்ரோ செகண்ட். இவர் நான் வந்து சின்ன நேரமே அத விளங்கினா சரி உங்களுக்கு. அடுத்தது நீங்க போடுங்க. இல்ல. 2ஆம் தலைமுறைக்கு உதாரணம் போடுங்க. அதுக்கு 2ஆம் தலைமுறைக்கு எக்ஸாம்பிள் போடுங்க. IBM 7030 IDC CDC 1404. சரி போட்டீங்களா? சார் ஐபிஎம்க்கு பக்கத்துல அந்த 7030 வந்துக்கா அது அதாவது இந்த என்ன? நம்பர். அது அதுண்ட கோட் நம்பர் அவ்வளோதான். அதுண்ட பேர் என்று வச்சுக்கொள்ளுங்க நீங்க. அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு காலம் விடைக்க வந்து வேற வேற பேர்ல விடாம இந்த நம்பரை மாத்தி கொண்டு இருப்பாங்க. முதல் தரம் விடைக்க சில 70 30 விடுவாங்க. அடுத்த தரம் விடைக்க நம்பர் சில பேர் குறைப்பாங்க, சில பேர் கூட்டுவாங்க. இந்த IBM மக்கள் வந்து நம்பரை குறைப்பாங்க. இப்ப அடுத்த 3ஆம் தலைமுறை விடைக்க அவங்க விட்டது பேர் வந்து IBM வந்து 360. நீங்க அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. அத பத்திலாம் நீங்க யோசிக்கிறது. நீங்க இதை ஞாபகம் வச்சுதான் சரி. IBM 70 30 2ஆம் தலைமுறை காலம் நீங்க உதாரணம் பண்ணி ஞாபகம் வச்சுதான் சரி. சரியா? அதெல்லாம் நீங்க கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்ல. இவங்க வந்து இந்த நம்பர். சில பேர் வந்து கூட்டுவாங்க. சிடிசி காரர் வந்து நம்பர் அடுத்த நம்பர் கூட்டுவாங்க. IBM காரர் வந்து குறைப்பாங்க. அது வந்து அவங்களோட பிசினஸ் ட்ரிக்ஸ். இப்ப நீங்க படங்கள் வரைக்கும் சொல்லுவாங்க. காஞ்சனா 1, காஞ்சனா 2 சொல்றாங்கல்ல. அது மாரி தான். சரியா? ஆ. ஓகே. அடுத்து வந்து நீங்க போடுங்க. 3ஆம் தலைமுறை. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3ஆம் தலைமுறை. அடுத்ததுல அதான் எழுதிங்க. ஒருங்கிணைந்த சுற்றுகள். சும்மா ஒருங்கிணைந்த எழுதல. கீழே எழுதுங்க. பயன்படுத்திய மின்னணு தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் ஐசி. அழியாச்சு. அப்படி அடுத்த விஷயங்கள் எழுதுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா நீங்க அடுத்தது என்ன எழுதணும் உண்டு. ஓ. மின்னுணர்ச்சி மின்னுவட்சி. இந்த 2ஆம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது குறைவு. 2ஆம் தலைமுறையுடன் ஒப்பிடுகையில் குறைவு. அதுபோல கணனியின் அளவு என்ன? கணினி அளவு சிறிது. இதோட ஒப்படைக்க 2ஆம் தலைமுறையோட ஒப்படைக்க குறைவான 2ஆம் வரும். தலைமுறையோட. அதை எழுதணும் முக்கியமாக. என்னென்னு சொன்ன 4ஆம் தலைமுறை ஒப்படைக்க வாழ்க்கைக்கு இது பெருசு. என்ன? ஓ. 2ஆம் தலைமுறையோட ஒப்படையில் சிறியது. அது மாதிரி அடுத்தது செலவு அல்லது கிரயம் எழுதினாலும் அதுவும் இதே மாதிரி தான். சரியா? 2ஆம் தலைமுறையுடன் ஒப்பிடுகையில் சிறியது. சிறியது குறைவு. இவற்றை தொழிற்படும் கதியை பார்க்க போறோம். பேனா தொழிற்படும் கதி. சரியா? இவற்றை தொழிற்படும் கதியை வந்து என்னத்துல அளக்க போறோம்னா நாங்க நானோ செகண்ட்ல அளக்க போறோம். என்னத்துல அளக்க போறோம்? நானோ செகண்ட். நானோ செகண்ட்ல அளக்க போறோம். எழுதுற விஷயங்களை நீங்க என்ன எழுதணும் மட்டும் ஷோர்ட்டா நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எழுதலாம்.
நான் சொல்ற விஷயங்களை பாருங்க. நானோ செகண்ட் நடக்கும். இந்த நானோ செகண்டா என்ன அளவுண்டா, ஒரு செகண்ட் 1க்கு பக்கத்துல 9 சைபர் போடுறதுக்கு சமம். எத்தனை? இதால பிரிக்கிற அளவுக்கு சமம். இப்ப சொல்லுங்க, யார் வேகம் கூட ஒப்படைக்க? இந்த நானோ செகண்ட். நானோ செகண்ட் தான். இவ்வளவு சின்ன பீஸா வரப்போதானே? ஒரு கேக் ஆ எடுத்து இவ்வளவு துண்டா வெட்டினா அவ்வளவு சின்னதா வரப்போகுது. அப்ப அவ்வளவு சின்ன நேரத்துல அவர் அந்த வேலையை முடிப்பார். சரியா? அப்ப வந்து ஆ நானோ செகண்ட் நடக்கப்படும். விவேட்ட வேகம் வந்து 2ஆம் தலைமுறையோட வேகம் வந்து கூட. சரியா? 2ஆம் தலைமுறையோட வேகம் வந்து கூட. சரியா? அடுத்த இவருக்கு உதாரணம் எழுதிக் கொள்ளுங்க. இது எல்லாமே நான் டக்கு டக்குன்னு சொல்லி கொண்டு போறது ரீசன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேனே. அதோட பிறகு ஏன் சின்னனா இருக்கு, ஏன் அளவுகள் குறைவா இருக்குன்னு விளங்கப்படுத்திட்டேனே. ஓ சரிங்களா? இவர்கிட்ட உதாரணம் எழுதி கொடுங்க. இவருக்கு உதாரணம் வந்து விளங்கினமா? 1ஆம் தலைமுறைக்கு உதாரணம் வந்து IBM 360, CDC 6600. இது வந்து அவங்க தங்களுக்கு கொடுத்துக்கொள்ள நம்புறேன். அது அவங்களோட விருப்பம். அவங்க கொண்டு கால் முடியாது ஒரு நம்பர் தான் கொடுப்பாங்க. சரியா? கடைசி 4ஆம் தலைமுறை இங்க பயன்படுத்திய மின்னணு தொழில்நுட்பம் என்ன? நுண்முறை வழியால். முறை வழிகாட்டி. அடுத்த விஷயங்கள் அப்படிங்களா? என்ன எழுதணும்? என்ன எழுதணும்? மின்னுவர்த்தி. மின்னுவர்த்தி வந்து என்னது? 3ஆம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது குறைவானது. 4ஆம் தலைமுறையுடன் ஒப்பிடுகையில் குறைவு. அது மாதிரி கணனியின் அளவு அது என்ன மாதிரி? 3ஆம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது சிறிது. சிறியது. அது மாதிரி செலவு கிரயம் அதுவும் 3ஆம் தலைமுறை குறைவு. அவ்வளவுதான். கேள்வியில வந்து எழுதுறது ஈஸி. இந்த தொழிற்படுங்காதியையும் இந்த பயன்படுத்திய மின்னணு தொழில்நுட்பத்தை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா விட எழுதுறது ஈஸி. இதெல்லாம் அதோட ஒப்படைக்க குறைவு குறைவுன்னு எழுதிட்டு தான் சரி. சரி, இவற்றை தொழிற்படுங்காதியை பார்ப்போம். இவரை வந்து அளக்குறது வந்து பிக்கோ செகண்ட். அதாவது பிக்கோ செகண்ட். என்னதில் அளக்குறது வேற? பிக்கோ செகண்ட். செகண்ட் அளக்கப்படுறது. இந்த பிக்கோ செகண்ட் என்னடாண்டா, ஒரு செகண்ட் முதல் வந்து எத்தனை மைக்ரோ செகண்ட் எத்தனை சொன்ன? நானோ செகண்ட் ஒன்று பதில் எத்தனை சைவர் போட்டுன்னு சொன்னான்? நானோ செகண்டா அதுல 10 ஒன்றோட 9 சை. 9 இருக்கு சரியா? இங்க வந்து என்னண்டா 12 இருக்கு. எத்தனை? 12. 12. சரியா? அந்த இடத்துக்கு வந்து சின்ன அவ்வளோ இதாக பிரித்து அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது. சரியா? இதை வந்து 4ஆம் தலைமுறை கூடுதலாக இதான் இப்போ பாவிக்கிறோம். ஆனால் அந்த வருஷங்களை சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷங்களை சும்மா பிரேக்கருக்கு எழுதி கொள்ளுங்க. ஒரு இதுக்குள்ளேயும் பிரேக்கர் எழுதுங்க. அதில் சக்கரை கேட்குறீங்களா? 1940 1956 மட்டும் 1ஆம் தலைமுறை பாவிச்சது. எழுதிட்டீங்களா வருஷம்? இல்ல சார். எழுதியாச்சு. 2ஆம் தலைமுறை வந்து 1956லேருந்து 1963. 1956லேருந்து 1963. அது 3ஆம் தலைமுறை வந்து 1964லேருந்து 1971. 4ஆம் தலைமுறை வந்து 1971லேருந்து இப்போ தற்போது வரை பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு பிறகும் இந்த இப்போ இதுக்குள்ள வந்து புது புது அப்டேட் வந்து 4ஆம் தலைமுறைக்கு அப்பால் கதைக்கிறாங்க. சரியா?
இதுன்ற இன்னொரு அழகு வந்து எம்ஐபிஎஸ்ன்னு சொல்றாங்க சரியா. இது 4ஆம் தலைமுறையில வந்து எம்ஐபிஎஸ்லயே அளக்குறாங்க. ஒன்று பிக்கோ செகண்ட்லயும் அளக்குறாங்க 4ஆம் தலைமுறை கதியை எம்ஐபிஎஸ்லயும் அளக்குறாங்க சரியா. இப்படி ஒரு கேள்வி கேட்டா 4ஆம் தலைமுறையின் 4ஆம் தலைமுறை காணிகளின் தொழிற்படும் கதி அளவிடப்படும் எது அளவிடப்படும் உங்களுக்கு எம்சிக்குள்ள கொஸ்டின் தந்தா பிக்கோ செகண்ட் இல்லாம உங்களுக்கு 4 விட தராங்க சரி. எப்படி இருக்க கேட்குறாங்க 4ஆம் தலைமுறை கணனிகளின் தொழிற்படும் கதி அளவிடப்படும் அலகு அளவிடப்படும் அலகு சரியா. உங்களுக்கு முதலாவது விட வந்து மில்லி செகண்ட். மில்லி செகண்டா இப்படி குடிப்பாங்க, மைக்ரோ செகண்டா இப்படி போடுவாங்க, இப்படி ஒரு போட்டு இப்படி. மூன்றாவது பிக்கோ செகண்டா பி போட்டு போடுவாங்க, நானோ செகண்டா என் போட்டு எஸ் போடுவாங்க. இது மில்லி செகண்ட், இது சாரி மைக்ரோ செகண்ட், இது வந்து நானோ. நாலாவது வந்து இப்படி நானோ. நாலாவது வந்து உங்களுக்கு பிக்கோ செகண்டுக்கு பதிலாக எம்ஐபிஎஸ் இருக்கேன். எந்த விடையை சூஸ் பண்ணுவீங்க நீங்க? 4வது விட எம்ஐபிஎஸ். எம்ஐபிஎஸ்ஸா ஞாபகம் வச்சிருக்கோம் அதையா. அது வந்து மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட்னு சொல்லி அதை சொல்லிட்டு அது உங்களுக்கு அவ்வளோ டிப்பாக தேவையில்லை. 4ஆம் தலைமுறை கணனி இந்த தொலைப்படம் கதியை எம்ஐபிஎஸ்லேயும் அளப்பாங்கன்ட்டு ஞாபகம் வச்சிருங்க சரியா. இவைக்கு வந்து உதாரணம் வந்து இப்போதைய கணனிகளை சொல்லலாமே, தற்கால கணனிகளை வந்து உதாரணமாக சொல்லலாம். இதை வந்து உற்பத்தி செய்கிற நிறுவனங்களை வந்து இந்த நுண்செயலிகள் உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் வந்து இன்டெல், மோட்டரோலா, டெக்சாஸ், நேஷனல். இதெல்லாம் கிளியர் உங்களுக்கு? இந்த உதாரணங்கள் மட்டும் நீங்கள் பாடம் பார்க்க வேண்டி வரும். மற்றது இந்த 4 தொழில்நுட்பம் மற்றெல்லாம் நீங்கள் நோம்புனா எழுதலாம் சரியா. சரி சரி. இப்போ சில ஒரு விஷயம் சொல்லுங்க. சிபியூட பரிணாமங்கள் என்னென்ன? பரிணாமங்கள் முதலாம் தலைமுறை வெற்றிட குழாய்கள். முதலாம் தலைமுறை பரிணாமம்னு கேட்டால் நீங்கள் எத்தனை எழுதணும்? முதலாம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை எழுதிங்க. இப்போ அதில் பாவிக்கப்பட்ட மின்னணு தொழில்நுட்பம் என்ன? முதலாம் தலைமுறையில் பாவிச்சது என்னது? வெற்றிட குழாய்கள். வெற்றிட குழாய்கள். 2ஆம் தலைமுறையில் பாவிச்சது டிரான்சிஸ்டர்கள். 2ஆம் தலைமுறையில் பாவிச்சது டிரான்சிஸ்டர்கள். 3ஆம் தலைமுறையில் பாவிச்சது ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். அது ஐசின்னு சொல்லி இப்போ எம்சிக்குள்ள வந்துட்டு ஐசின்னு தான் அதே நீங்கள் எழுதணுமே, ஐசி அல்லது இன்டிகிரேட்டட் சர்க்கிட். இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ் அதே ஞாபகம் சொல்லி எம்சிக்குள்ள வந்துட்டு இப்படி தான் கொடுப்பாங்க. 4ஆம் தலைமுறையில் பாவிச்சது நுண்முறை வழியாக்கி. நுண்முறை வழியாக்கி சரியா. அதுக்கு இங்கிலீஷ் வந்து மைக்ரோ ப்ரோசஸர்ஸ். ஓகே, மைக்ரோ சரியா. ஓகேயா. நாங்கள் வந்து நாளைக்கு வந்து முதலாம் பாடத்தில் வந்து சும்மா கொஞ்சம் அதை பாடத்தில் கேள்வியும் பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் விஷயம் இருக்குது அதையும் சொல்லிட்டு கேள்வியையும் பார்ப்போம் சரி. அதுக்கு பிறகு 2ஆவது பாடத்தையும் தொடங்குவோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கா திருப்பி பார்த்து டவுட் இருந்தால் கேட்டுருவோம் நாளைக்கு. என்ன நாள் இப்போ 2ஆம் பாடத்தை போயிடுவேன் சரி. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போகணும், ஒன்றும் செய்யலாது, எக்ஸாம் இருக்குது சரி. டவுட் இருக்கோ இப்படியே சொன்னதில் இருக்கா? இல்ல சார், நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. நாளை விடிய நீங்கள் ஃப்ரீயே? ஓ சார். ஆமாம் பாருங்க. ஓகே, நாளை